السلام عليكم ورحمة الله وبركاته. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுடைய துணியில் ஒரு கலர் ஒன்று தெரிகிறது. துணியில் ஒரு கரை ஒன்று பட்டிருக்கிறது. இது என்ன அப்துர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னார், எனக்கு நிக்காஹ் ஆகிடுச்சு, எனக்கு திருமணம் முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு, பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உன் மீது பரக்கத் செய்வானாக, உனக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக என்று சொன்னார்கள். பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, ஒருவர் திருமணம் ஆக போகுது அப்படின்னு சொன்னாலோ அல்லது திருமணம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாலோ, பாரக்கல்லாஹு லக்க, உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக, வ பாரக்க அலைக்க வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், நலவான காரியத்தில் உங்கள் இருவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த தம்பதிகளுக்காக அல்லது திருமணம் முடிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த மணமக்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு துஆ செய்வார்கள். அப்போ நிக்காஹ் என்பது அது ஒரு பரக்கத்தான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு தொடக்கம். அது ஏன் அது பரக்கத்து என்றால், பல்வேறு நன்மைகளும் பல்வேறு பயன்களும் அந்த நிக்காவின் மூலமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைக்கிறது. முதல்ல நிக்காவின் மூலம் கிடைக்கக்கூடிய பெரிய பலன் என்ன அப்படின்னா, ஹிஃபுதுன் நஸ்ல், சந்ததிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள். சந்ததிகள் எங்கேருந்து உருவாகுவாங்க அப்படின்னா, நிக்காஹுக்கு பிறகு தான் சந்ததிகள் உருவாகிறார்கள். சந்ததிகளை பாதுகாக்கக்கூடிய பெருக்கக்கூடிய ஒரு அம்சமாக நிக்காஹ் இருக்கிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இந்த சந்ததிகளை பெருக்குதல் என்பது இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், இன்னி அஸப்து இம்ரஅத்தன் ஸாத்த ஹஸபின் வ ஜமாலின், ஒரு பெண் இருக்கிறாள், நல்ல அழகு இருக்கிறது, நல்ல குடும்பம் இருக்கிறது, எல்லா தகுதியும் இருக்கிறது, ஆனால் லா தலிது அஃப அத்தஸவ்வஜுஹா, ஆனால் அந்த பெண்ணால் குழந்தையை பெற்றுத்தர முடியாது. குழந்தை பெற்றுத்தர முடியாத அளவிற்கு அந்த பெண்ணிடத்தில் பலவீனம் இருக்கிறது. ஆனால் மற்ற எல்லா தகுதியும் இருக்குது, அழகு இருக்குது, பாரம்பரியம் இருக்கிறது, நல்ல குடும்பம் இருக்கிறது, நல்ல செல்வங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பெண்ணால் குழந்தையை பெற்றுத்தர முடியாது. அந்த பெண்ணை நான் மணந்து கொள்ளலாமா என்று கேட்டார்கள். கால லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சும்மா அத்தாஹு சானியா, மறுபடியும் திருப்பி கேட்டார், யா ரசூலல்லாஹ், எல்லா தகுதியும் அந்த பெண்ணுக்கு இருக்குது, அந்த ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் மிஸ்ஸிங், அந்த பெண்ணை நிக்கா பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. ஃபனஹாஹு, அவரை தடுத்து விட்டார்கள். மூன்றாவது தடவை வந்த பொழுதும் தடுத்தார்கள். சொன்னார்கள், தஸவ்வஜுல் வதூதல் வலூது, உங்கள் மீது அதிகம் அன்பு செலுத்தக்கூடிய, உங்களுக்கு நிறைய குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெண்ணை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். நிக்காஹினுடைய மிக முக்கியமான நோக்கமே குழந்தையை பெற்றுத்தருதல், சந்ததிகளை உருவாக்குதல், பெருக்குதல் அப்படிங்கிறது. அப்போ இந்த சந்ததி அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா, நிக்காஹிலிருந்து தான் உருவாகிறது. அதனால் அது பரக்கத்தானது. இரண்டாவது, ஹிஃபுது ஷஹ்வத், ஒரு மனிதனுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அந்த நிக்காஹ் தான் பாதுகாக்குது. நிக்காஹ் என்பது ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை தருகிறது, நல்ல சிந்தனைகளை தருகிறது. கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள் வராமல் ஒரு மனிதனை பாதுகாக்கிறது, பக்குவப்படுத்துகிறது. இது நிக்காஹுல மட்டும்தான் இது நடக்கும். அதனால்தான் இஸ்லாம் நிக்காஹவை விரைவாக செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விரைவாக செஞ்சிடணும். 3 விஷயங்கள் விரைவாக செய்யப்பட வேண்டும். ஒன்று, ஜனாசா, ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டால் உடனே அடக்கம் செஞ்சிடணும், ரொம்ப நேரம் வச்சிருக்கக்கூடாது. முடிந்தவரை சீக்கிரமாக கஃன் தஃபன் செய்து முடித்து விட வேண்டும். இரண்டாவது, தொழுகை நேரம் விட்டால் உடனே அதை நிறைவேற்றிவிட வேண்டும். காலதாமதம் செய்யாமல் உடனே அந்த தொழுகையை தொழுதரணும். மூன்றாவது, ஆணோ பெண்ணோ நிக்காவிற்கு தயாராகிவிட்டால் உடனே நிக்கா செஞ்சிடணும், நிக்கா செய்து வைத்து விட வேண்டும். ஏனென்றால் மூணுமே ஆபத்து, தள்ளி போடுவதன் மூலமாக ஆபத்து ஏற்படும். அதில் குறிப்பாக நிக்காஹ் என்பது
குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் செய்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஏன்னா அதுதான் அந்த மனிதனை பாதுகாக்கும், பக்குவப்படுத்தும். குறிப்பிட்ட காலத்திற்கு மேலாக ஒருவர் நிக்கா செய்யாமல் இருக்கிற பொழுது அவருடைய எண்ணங்கள் சீராக இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் அவன் மிருகமாக கூட மாறிவிடுவான். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதனால் மிக கவனத்தோடு பெற்றோர்கள் இதிலே கையாள வேண்டும். சில இறைநேசர்கள் இருக்கிறார்கள், அவங்க நிக்கா பண்ணாமல் இருந்தாங்க, கடைசி காலம் வரை நிக்கா பண்ணாமல் இருந்தாங்க. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொன்னால், அவர்களால் அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த முடிந்தது. அந்த ஆற்றல், அந்த பக்குவம் அவர்களுக்கு இருந்தது. அதனால் அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. எல்லா மனிதர்களுக்கும் அந்த பக்குவம் இருக்காது. அதனால் மனிதனை மிருகமாக மாற்றாமல் இருப்பதற்குத்தான் இஸ்லாம் நிக்காகவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதனால் அந்த நிக்காகவை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் செய்துவிட வேண்டும், குடும்பத்தார்கள் செய்து வைக்க வேண்டும். ஒருவேளை அந்த பெண்ணோ ஆணோ வழி தவறி போய்விட்டால் அந்த பெற்றோர்கள் தான் அதற்கு முழு பொறுப்பு, அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் தான் அதற்கு முழு பொறுப்பு. அதற்கு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தான் ஜவாப் சொல்லி ஆக வேண்டும். அதனால்தான் உலமாக்கள் சொல்வார்கள், இன்ன தஸ்வீஜ் மஅ ஷஹ்வத் அஃலலு மின் நவாஃபில் இபாதா. மனிதனுக்கு அது நல்ல ஒழுக்கத்தை தருவதால், அவனுடைய எண்ணங்களை சீர்படுத்துவதால், நஃபிலான வணக்கத்தை காட்டிலும் நிக்காக செய்வது மிக ஏற்றமானது என்று சொல்கிறார்கள். ஒரு மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது, மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறது எதைவிட சிறந்தது அப்படின்னா, நஃபிலான வணக்கத்தை காட்டிலும், தொழுகையை காட்டிலும் அது சிறந்தது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிக்கா செய்யாமல் உட்கார்ந்து தொழுகிறதை காட்டிலும் நிக்கா செய்து ஒருவர் தொழுவதில் அந்த தொழுகைக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா எண்ணங்கள் ஒரே இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது ரெண்டாவது காரணம். மூன்றாவது மிக முக்கியமான நிக்காவின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் அன்பை அது உருவாக்கிவிடும். அது அன்பு உருவாக்கிடும். நாமளே பார்க்கலாம், நிக்காக செஞ்சு அடுத்த நாள் ஏதாவது கணவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடுச்சு, ஏதாவது கீழே விழுந்து கையில் அடிபட்டுடுச்சு அப்படின்னா அதிகமாக கவலைப்படுறது, அழுகிறது யாருன்னா அந்த பெண்ணு தான் கவலைப்படுவாள். அந்த பையனை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கூட அவ்வளோ அழுவாங்களான்னு தெரியாது. அந்த பையனோடு கூட இருந்த சகோதரர்கள் கூட அவ்வளவு கவலைப்படுவாங்களான்னு தெரியாது. ஆனால் நேற்றைக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நுழைந்த, திருமணத்தின் மூலமாக இணைந்த அந்த பெண் அதிகமாக கவலைப்படுவாள். யார் சொல்லிக் கொடுத்தது? இந்த மாதிரி உன் கணவன் மீது அதிகமாக அன்பு வைக்கணும், பிரியம் வைக்கணும், இந்த மாதிரிலாம் அழுகணும், கவலைப்படுறது யார் சொல்லிக் கொடுத்தது? யாரும் சொல்லிக் கொடுக்கல. அல்லாஹ்வாக ஏற்படுத்துவது. அல்லாஹ் அந்த இருவருக்கு மத்தியில் நிக்காஹின் மூலமாக அல்லாஹ் அன்பை விதைத்து விடுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுக்கிடையில் நான் அன்பையும் பாசத்தையும் நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இது அல்லாஹ்வினுடைய அந்த ஏற்பாடு, தானாக அது அமைஞ்சிரும். இன்றைக்கி சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு நிக்காகலாம் தேவையில்லை, நாங்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வோம், அது எங்களுடைய சுதந்திரம் என்றெல்லாம் சொல்லி அதற்கு சில ரிலேஷன்ஷிப்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் சுதந்திரம் சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அன்பு இருக்குமா, பாசம் இருக்குமா, அந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அவங்க பழகி இருக்கலாம், நல்ல பழகி ஒருத்தர் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு பிறகு தான் அவங்க சேர்ந்து வாழ்வாங்க. ஆனால் நேற்றைக்கு எந்த விதமான பழக்கமும் இல்லாமல், முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லாமல் ஏதோ ஒரு பெண்ணை குடும்பத்தார்கள் மிக முறையாக நிக்கா பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்காது. ஏன்னா அது நிக்காஹினுடைய பரக்கத்தை அதுதான். அல்லாஹ் தஆலா இனம் புரியாத அன்பையும் பிரியத்தையும் அல்லாஹ் அந்த இருவருக்கு மத்தியில் அந்த உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா விதைச்சறான் என்பது இங்கே பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. நான்காவது, அல்லாஹ் தஆலா அந்த நிக்காஹ்வில் அல்லாஹ் அதுக்கு பிறகு பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். நிக்காஹ் முன்னால் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, சிரமப்படுறாரு அப்படின்னா அந்த நிக்காவின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்திடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாசத்துன் ஹக்குன் அலல்லாஹ், 3 நபர்களுக்கு உதவி செய்கிறது அல்லாஹ்வின் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக்கிட்டான். 3 பேருக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்துட்டான். அதில் ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால், அதாவது எஜமானனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிமை தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக அவர் முயற்சி செய்கிறார். இவ்வளோ காசு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீ அடிமையிலிருந்து சுதந்திரம் பெற்று விடலாம் அப்படின்னு எஜமான் சொல்லியிருக்கிறார். அவர் அதுக்காக முயற்சி செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த அடிமைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அல்லாஹ் உதவி செய்கிறான்.
ரெண்டாவது வல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில் போர் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். மூன்றாவது அந்நிகாஹு அல்லதி யுரீதுல் அஃபாஃப், ஒழுக்கத்தையும் நல்ல வாழ்க்கையையும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒருவர் நிக்கா செய்கிறார் அப்படின்னா அவருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய உதவி கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பல்வேறு நன்மைகள் இருப்பதால் தான் அது பரக்கத்திற்குரியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா பரக்கத்துகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை நமக்கு வழங்குவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.